வரும் பொழுது ஒரே ஒரு நாள் லீவ் ஊர்றீங்களா? ஒரு வார காலமா உடல்ல சரியில்லடா. அம்மாக்கு ஒரு வாரமா உடல்ல சரியில்லை முருகா. அதுக்கு அம்மா சொல்றாங்க அம்மாக்கு ஒரு வாரமா உடல்ல சரியில்லையா? உடல்ல சரியில்லையா? சென்று வைத்தியரை சந்திக்க வேண்டியதானே? ஊதி விட்டு வா. ஏம்மா நீங்க வைத்தியரை பார்க்க வேண்டியதானே? வைத்தியரை இந்த மயில உடி நஞ்சு கலக்கட்டும். ஏய் ஏடா உன்னை தானே அந்த மயில நினைவு உண்ணோம். ஏண்டா எப்பா ஏடா 4 நாளாவே மழை வருதுன்னு நாடத்துக்கு 4 நாளா குளிக்காதே வரைய அப்படி மழை தண்ணில போய் குளிச்சுட்டுனா வாடா. நீ வர குளிச்சா சளி பிடிச்சுக்குதே. அதனால நான் ஓடி தண்ணி மட்டும் தேய்ச்சிட்டு வந்துட்டேன். அதை கூட ஏன் பண்ற? அப்படியே வந்துரு. எனக்கு வாதம் சொல்லிட்டாரு அன்பு. சாமிகிட்ட சொல்லிட்டு வரையாமா முருகா அம்மா பயந்து போய்க்கிறாங்க. அதுக்கு அந்த புண்ணியம் என்ன சொல்லிக்கிறான் பாத்துட்டா முருகா வாயை அத்திட்டு வந்துருவா. ஏய் வாதம் என்று உறுத்திருக்கின்ற சென்று ஜோசியரை சந்திக்க வேண்டியதானே? ஊரு விட்டு வா. சொல்றேன் நீங்க ஜோசியரை பார்க்க நிக்கனே. ஜோசியரை நான் சாவணுமா? உன் பொண்டாடி கழுத்துல இருக்கிற தாலி ஆடுறதுனா நான் சாவேன். கழுத்துல இருக்கிற மாங்கல்யம் அறுபாட்டா தான் நான் சாவேன். இப்ப சந்தேகமாயி போச்சுனா இவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் வீட்டு பக்கம் வந்து போய்க்கிறான். சத்தியமா என் பொண்டாடி தாலி ஆட்டாது இவன் சாவானா? என் பொண்டாட்டி யார் தெரியுமா? அவன் தங்கச்சி எனக்கு கொடுத்துக்கிறான். என் பொண்டாட்டி என் வசிங்களான் பலாப்பாட்ட போறேன். எனக்கு தோஷம் சொல்லிட்டாரு அன்பு. சொல்லிட்டு வரையம்மா நீ பூஜை அப்படி வைக்காதீங்கம்மா. முருகா அப்பா ஜோசியர் போய்க்கிறான் முருகா. சரி அதுக்கு அந்த புண்ணியம் என்ன சொல்லிக்கிறான்? பெரிய தோசை தான் முருகா வாயை பிச்சுட்டு வந்துருவா. தோசை தோசை தோசம் என்று ஒருத்திருக்கின்றார். டேய் இப்போது அவன் எனக்கு பேசுவா பேச மாட்டாளை கேட்டு விட்டு வா. ஆகட்டும் முருகா. ஏம்மா என்னடா அன்பு நீங்க சாமிகிட்ட பேச மாட்டியா? பேச முடியாதுடா. பேச முடியாதுடா. முருகா என்னடா அட அம்மா கூட பேச முடியாதயா? என்ன தெய்வம் எடுத்து பேச மாட்டேன்னு ஊத்திட்டா. டேய் நீ வல் போனா என்னடா? என் இளையமணி வள்ளி இருக்கின்றா. நான் அங்கே செல்ல போடா. முருகா என்னடா சத்தியமா நீ தான் குடிச்சு வச்ச பண்ணிவே. டேய் குடிச்சு வச்ச புண்ணியம் வேண்டா. இப்ப சொல்ற முருகா சத்தியமா முருகா என்னடா இங்க சண்டை போட்டு அங்க ஓடி போடுற, அங்க சண்டை போட்டு இங்க ஓடுற. என்ன மாட்டியா முருகா ஒன்னேட விட்டு அதுக்கே உடல்நிலை பார்த்தாயா? என் குடும்பம் எனக்கு தெரியும் முருகா மோசமாக இருக்கின்றது. நீ பேசுதாவளா அதை பத்தி எனக்கு தெரியும். ஆகட்டும் சென்று வா. இப்ப நீங்க பேசல கேட்டு வாடா. ஏமா என்னடா அன்பு நீங்க சாமி கிட்ட பேச மாட்டியா? பேச முடியாதுடா. ஏமா நீ வர என்னடா நீங்க சாமி கிட்ட பேசனா சாமி கோச்சிட்டு சக்காத்தை விட்டு போடுவாரா? என்னடா சொல்ற? நீங்க என்ன பண்றீங்க? என்னடா பண்ணணும்? அப்படியே சாமி போய் மடக்கியம்மா. சுவாமி எப்படிடா மடக்கிறது?
நாயம்மா சுவாமி எப்படிடா மடக்கிறது? உனக்கு மடக்க தெரியலனா நம்ம பொட்டிக்காரனு கேளியம்மா நல்லா மடக்குவான். ஏண்டா என் பொண்டாட்டியே மடக்க வச்சுக்கலாம். தெரியல உஷாராயிலாம் கிட்ட நீ போய் சாமி மடக்க. அவர் வேற என்ன மடிக்க வர மடிக்கமா சுவாமி கண்ணே தெய்வம் மனம் படைத்தேன் உன்னை
உங்கள் அன்பு மனைவி ஆசையுடையில் தெய்வான இணையப்படி வந்தனம் சுவாமி. கண்ணே தெய்வா சுவாமி. 16 செல்வங்களை பெற்று சீரும் சிறப்புடமா வந்து வர வேண்டும். ஆமா அம்மா அம்மா என்னடா அன்பு? நீ 10 பெத்து பெத்து. 16 பெத்து பெத்து. அத 4 வித்து 3 செத்து 2 யூசுரு சுடுகாட்ல போட்டுட்டு ஒரு பைபாஸ்ல கடாய்ச்சி ஒரு மரத்துல தூக்கி சாப்பிட்டு என்ன கர்மானா போங்க. டேய் இங்க வாடா. டேய் இங்க வாயா. இந்த வார்த்தை இங்க வார்த்தாதே. சென்று உன் வீட்டுக்கு வாத்து. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்க அக்கா தாய் சொல்லுவா அங்க சென்று வாசி. அக்கா மேல புரியாக்கிறீங்க முருகா அப்படா டேய் நான் வந்து விட்டேன்வா. உனக்கு வேலை கிடையாது நீ சென்று வா. நான் அப்படி சொல்லிட்டேன் நான் அப்படி சொல்லிட்டேன் அம்மா ஒரு வாரமா நான் தான் வச்சிருந்தேன் டேய் காப்பாத்துக்காதீங்க அம்மாக்கு நான் துணையா இருந்தேன் உனக்கு மட்டும் வேலைக்கு இருக்கா சென்று வா. போய் வரலாமா ஆகட்டும். கண்ணே தெய்வா சுவாமி. உன்னை சந்தித்தோம் வெகு நாட்களாக உண்மைதானே? அம்மா என்ன அனுப்பி 2 பேரும் என்ன பண்ண போறீங்க நான் வெங்காயம் வெட்ட போறேன்டா. நான் தோல் உரிக்க வரேன் டேய் வெங்காயம் வெட்ட உனக்கு தோல் உரிக்க நீ சென்று வாடா. தோல் உரிப்பீங்களா போய் வரேன் கண்ணே தெய்வா சுவாமி. உன்னை சந்தித்தோம் வெகு நாட்களாக இல்ல என்னடா என்ன அனுப்பி என்னமா பண்ண போறீங்க டேய் நாங்க பானை ஒண்ணு சட்டி ஒண்ணு செய்ய போறோம். நானும் போட்டுக்காரன மண்ணி பீயத்துக்கு வரேன் ஏய், சட்டி பானை செய்யறவங்களுக்கு தெரியும். மண்ணு பை நீ போயிட்டு வாடா. சூட வைக்கட்டா நீ ஒண்ணு டேய் எங்கள் இருவருக்குள்ள ஒரு 1000 இருக்கும். நான் முருகா எங்கள் இருவருக்குள்ள ஒரு 1000 இருக்கும். ஒரு 1000 கூட நான் உள்ள போடுறேன் டேய் வரும்போது செஞ்சில் 50 வாங்கி நான் எப்போது தருவாய்? என்னடா வரும்போது செஞ்சில் 50 வாங்கி நான் எப்போது தருவாய்? காசு மட்டும் கேட்காத டேய் டேய் வாடா. அது என்ன கொடுத்த காசு திருப்பி கேட்கறதே அதானப்பா 2000 கொடுத்தம்பா. என்னப்பா 2000 கொடுத்தேன் யாருக்கிட்ட உங்ககிட்ட. கொடுத்த காசு எப்பவுமே கேட்க கூடாது அப்ப கொடுத்தவன் நிலைமை போய்டா போய்டா டேய் அப்ப நானே நீ நான் சந்தோஷமா இருக்கணும் நீ இருக்க மாட்டே சென்று வா. போய் வர முருகா சென்று வாடா. ஆகட்டும் ஆகட்டும். ஏன் தண்டா இதை டேய் பண்ணு. தண்டபாணி அப்பாடா. வரையப்பா சென்று வாடா. போயப்பா கண்ணே தேவா சுவாமி. உன்னை சந்தித்தேன். உண்மைதான். இப்போ நான் சென்று உலக மக்கள் அனைவருக்கும் காட்சியளித்து தருகிறேன். நீ சென்று பஞ்சல் ஓய்வு. அப்படியே எனக்கு சொல்லுங்க. உண்மைதான். மூத்த மனைவி தெய்வாவை சந்தித்து விட்டேன். என் இளமலை வள்ளியை சந்திக்க வேண்டுமே. கண்ணே வள்ளி